இதே நீல ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் சாகுற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது. இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது வந்து சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு. அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடிச்சது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு